வணக்கம். மார்க்கெட் இன்னைக்கு 229 பாயிண்ட்ஸ் அப் ஆச்சு. க்ளோஸ் ஆகும்போதும் 25,090. நிறைய பேர் வந்து சில கமெண்ட்ஸ்லாம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. லாஸ்ட் ஒரு 4-5 நாளாகவே கமெண்ட் போட்டுருந்தாங்க. டே என்னைக்குடா 25,500 வரும், நீ ஃபர்ஸ்ட் வீக் வரும். நேற்று கூடயும் ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருந்தார். ஐ ஹேவ் நோ ரிக்ரெட்ஸ். ஏன்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம், என்ன லெவலில் டேட்டா அனாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கோம், எந்த லெவலில் வந்து எங்களோட இன்டெப்த் அனாலிசிஸ் ஓடிட்டுருக்குன்றது அந்த சைடு உட்காந்துட்டு பார்க்குறதுல அர்த்தம் கிடையாது. இந்த சைடு வந்து பாருங்கள், லெவல்ஸை விடுங்க. ரைட், இன்றைக்கி வந்து எத்தனை பேர் வந்து லெவல்ஸை கரெக்டாக சொல்கிறாங்கன்றது விடுங்க. டைரக்ஷன்ஸ் கூட நிறைய பேர் சொல்கிறது கிடையாது. இன்றைக்கி ஸோ கால் ப்ரிடிக்ஷன்ஸ், வி டோன்ட் கால் ப்ரிடிக்ஷன், வி கால் இட் அஸ் அனாலிசிஸ். எத்தனை பேர் வந்து டைரக்ஷன்ஸ் கரெக்டாக சொல்கிறாங்க, அந்த டைரக்ஷன்ஸில் ப்ரைஸ் டார்கெட் எத்தனை பேர் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு யூடியூப்பில் வெரி 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 ஃபியூ பீப்புள் டாக் அபவுட் டைம். எத்தனை பேர் வந்து டைமை பற்றி பேசுகிறாங்க. நான் டைம் முக்கியமாக நான் வந்து கொடுக்கறது உண்டு. டைம் அனாலிசிஸ் வந்து ஒரு ரொம்ப இன்டெப்த் சப்ஜெக்ட். ரைட், இதில் வந்து ஜோஷியம் ஜாதகம் கிடையாது. இட்ஸ் அ பியூர் மேத்தமேட்டிக்ஸ். ரைட், அண்ட் அதில் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து 19,000, இன்ஃபேக்ட் அதே நபர் தான், ஐ டென்ட் வாண்ட் டு சி, ஏன்னா நேத்தோட வீடியோவில் நீங்கள் போய் கமெண்ட் போய் பார்த்துங்க. 19,000 எப்போ வரும் நீ சொன்னியே, எஸ் வரும். ரைட், ஆனால் 19,000 ஃபஸ்ட் வரும்ன்றது நான் கொடுக்கல. 25,500 கொடுத்துருக்கிற டார்கெட் நான் ஜூன் ஃபஸ்ட் வீக்குன்னு சொன்னேன். இன்றைக்கி ஜூன் ஃபஸ்ட் வீக் முடிஞ்சிருச்சு. ப்ராபப்ளி ஜூன் ஃபஸ்ட் வீக்குன்றது செகண்ட் வீக் கூடயும் ஆகலாம். நான் வந்து டைம் டார்கெட்டில் எப்பயுமே வந்து 2 ஸ்லாட் இருக்கும். ரைட், ஒரு ஜோன் இருக்கும். இந்த டைம்லேருந்து இந்த டைம்குள்ளே நான் எப்பயுமே அந்த ஃபஸ்ட் ஜோனை தான் நான் வந்து குறிப்பிட்டு நான் சொல்கிறது. செகண்ட் இதை வந்து நான் கொடுக்கறது கிடையாது. ஒரு ஜோனுன்னு அந்த ஜோனில் நான் கொடுக்கறது கிடையாது. ஸோ ப்ராபப்ளி அடுத்த வாரத்தில் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடனே நம்ம வந்து சொல்லலாம், இன்றைக்கி வந்து வால்யூம் வந்துச்சு, இன்றைக்கி வந்து நல்ல நியூஸ் வந்துச்சு அதனாலன்றது. ஜூன் ஃபஸ்ட் வீக்குன்றது ஒன்றும் பெருசாக இல்லை. ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 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 3-4 டேஸ் நீங்கள் போட்டிங்கன்னா ஆல்வேஸ் இட் வில் கம். அண்ட் என்னோட அபிமானம், லைக் மை கட் ஃபீலிங், 27,000 தான் ஃபஸ்ட்டு ரீச் ஆகணும். 25,500 ப்ராபப்ளி நெக்ஸ்ட் வீக் வந்து க்ராஸ் ஆகிடணும். ஏன்னு சொன்னால் நீங்கள் ஆப்ஷன் டேட்டாஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ஆப்ஷன் டேட்டாஸ் நீங்கள் எடுத்து பாருங்கள். 25,000 நேற்று வந்து ஹையஸ்ட் கால் ரைட் ஆயிருந்துச்சு. அதில் வந்து 1,87,000 கால் வந்து இன்றைக்கி காணாம போயிடுச்சு, கவரிங் முடிஞ்சிருச்சு. ரைட், ஒன்று. ரெண்டாவது, தள்ளி போய் இது வந்து ஜூன் 26 இந்த மந்த் எண்டுக்கான இது தள்ளி போய் வந்து 25,500 தான் வந்து இன்னைக்கு மட்டுமே 37,43,000 கால்ஸ் வந்து ரைட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் நம்ம சொல்கிற டார்கெட் ஜோனில் தானே போய் எழுதுகிறாங்க. யுவர் டேட்டாஸ், யுவர் சார்ட் பேட்டர்ன்ஸ், யுவர் அனாலிசிஸ் அதை தான் டார்கெட் காட்டுது. அப்போ பெரிய தலைங்களாம், நான் வந்து இந்த சில்லற பசங்களெல்லாம் நான் பேசல. நிறைய பேர் வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ்ன்ற பேரில் வந்து குருட்டு வாக்கில் செல் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க என்ன மாதிரி டேஞ்சரில் இருக்கிறாங்கன்றது தெரியாது. லாஸ் ஆச்சுன்னு சொன்னால் அவன் சொத்து மட்டும் போகாது, அவன் பரம்பரை பூரா காலி ஆகும். எத்தனை பேர் அப்படி வந்து மீட் பண்ணுறாங்கன்றது இந்த சைடில் இருக்கும்போது தெரியும். அப்போ ஆப்ஷன் அனாலிசிஸ், நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் விட்ருங்க, ஆப்ஷன் அனாலிசிஸில் பிட் பை பிட்டு உள்ளே இருக்கிற விஷயம் தெரியாத, மார்க்கெட் மேலே போச்சுன்னா கால் ஏறணும், மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா புட்டு ஏறணுன்ற கான்செப்டில் தான் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. அதுக்கு உள்ளே வந்து தெர் இஸ் சம்திங் கால் வோலட்டாலிட்டின்னு இருக்குது, டைம் டிகேன்னு இருக்குது, தீட்டான்னு இருக்குது, டெல்டான்றது இருக்குது. இதில் வந்து எது மாறிச்சுன்னா என்ன ஆகுன்றது தெரியாத கண்மூடித்தனமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் வந்து எஸ், என்னோட அனாலிசிஸில் நான் ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் வந்து 25,500 வரும்ன்றது நான் எதிர்பார்த்தேன். வரல. இன்ஃபேக்ட் எக்ஸாக்ட் டேட் சொல்லணும்னு சொன்னால் 3ஆம் தேதி வரும்ன்றது நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வரல, தட்ஸ் ஓகே. பட் ப்ரைஸ் டார்கெட் வந்து அதே லெவலில் தான் நான் நிற்கிறேன். 25,500 ப்ராபப்ளி நெக்ஸ்ட் வீக் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் எடுத்து பாருங்களேன், மே மாதம் 12ஆம் தேதி, எப்போ மே மாதம் 12ஆம் தேதி வந்து 25,000 ப்ளஸ் வந்துச்சு, 25,000க்கு மேலே போச்சு. அண்ட் அதே ஜோன், அந்த 25,000 கீழே வந்து வேர்ஸ் சினாரியோ 24,700, 800 இந்த ஜோன்லேயே வந்து நேற்று வரைக்கும் கதை ஓட்டியிருக்கு, இன்றைக்கும் கதை ஓட்டியிருக்கு. இன்றைக்கும் வந்து டச் ஆகலை. மே 16ஆம் தேதி இன்னைக்கு 25,147 அந்த லெவலை வந்து டச் ஆச்சு. 149 அந்த லெவலை வந்து டச் ஆச்சு 16th மே. அதுக்கப்புறம் அந்த லெவலை உடைக்கிறதுக்கு வந்து தடுமாறிச்சு. இன்னைக்கு கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 25,137 ரைட்,
போன அந்த ஹையோட க்ளோஸ் அபவுட் 12 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் தான் முடிஞ்சிருக்கு. அதான் போயிட்டு அதுக்குமா கீழே வந்துருச்சு. சம்வேர் க்ளோஸ் அபவுட் 25,090 தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ மார்க்கெட் வந்து லாஸ்ட் 1 மந்த்தாக ரைட் க்ளோஸ் அபவுட் 18-19 டேஸ் ட்ரேடிங் ஆகிருக்கு அதே ஜோனில். அப்போ கன்சாலிடேஷன் ஆகிருக்குன்னு சொன்னால் 2 விஷயம் நடக்கும். ஒன்று, வோலட்டாலிட்டி கம்மியாகும், அண்ட் பர்ஸ்ட் ஆச்சுன்னு சொன்னால் பெரிய மூவ் வரும்ன்றதை நம்ம பேசிகிட்டு இருந்தோம். பட் இந்த பீரியட்லேயே, இந்த 400-500 பாயிண்ட் ஸ்விங் பீரியட்லேயே வோலட்டாலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகி பஞ்சர் ஆகிருக்கு. அப்போ எப்பயுமே வந்து ஒரு ப்ரைஸ் ஜோன்லேயே மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து வோலட்டாலிட்டி இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. இப்போ யார் அதை வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க, இந்த கேள்வியை வந்து ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி வந்து வச்சுருந்தேன். நான் மட்டும் வைக்கல, செபியும் வச்சுருக்கு. பெரிய பெரிய இந்தியாவில் இருக்கிற ட்ரேடர்ஸும் வந்து இதை வச்சுருக்கிறாங்க. அப்போ இந்த அளவுக்கு நம்மளால் நுட்பமாக வந்து கண்டுபிடிக்க முடியுது மார்க்கெட்டில் இது மாதிரி நடக்குதுன்றது சொல்லும் போதும் எங்கள் சைடில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை எங்கள் சைடில் இருக்கிற அனாலிட்டிக்கல் டூல்ஸ் வந்து எப்படி இருக்குன்றது கெஸ் பண்ணி பாருங்கள். சரி, எனிவே மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து 230 பாயிண்ட்ஸ் ப்ளஸ்ஸு அண்ட் இன்ட்ராடே ஸ்விங் வந்து 389 பாயிண்ட்ஸ் தேங்க்ஸ் டு அவர் கவர்னர். 0.25% கட் பண்ணுவாருன்றது பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம். அண்ட் அது வந்து மார்க்கெட்டில் டிஸ்கவுண்ட் ஆகிடுச்சு. 0.5 வருமானது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு ரூமர் வந்துச்சு. தலைவர் டப்புன்னு 0.5 கட் பண்ணார். நேற்று யூரோப்பியன் பேங்க், சென்ட்ரல் பேங்க்கும் வந்து 0.25% கட் பண்ணியிருந்துச்சு. இன்றைக்கி இவங்களும் கட் பண்ணாங்க. கட் பண்ணோடனே மார்க்கெட்டை வந்து தூக்கிடுச்சு. எப்படியா இருந்தாலும் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து வாசின்னு பயங்கர பயோட் மூடில் இருந்துச்சு. பட் சர்ப்ரைஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்றைக்கி வந்து 45 பாயிண்ட்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் ஒன்று. இன்றைக்கி வந்து அவங்களோட ப்ரொமோட்டர்ஸ் க்ளோஸ் டு அபவுட் 2,89 lakh ஷேர்ஸை வந்து விற்றுருக்குறாங்க 3% டிஸ்கவுண்ட்டில். நேற்று க்ளோஸ் ப்ரைஸோட இன்றைக்கி 3% டிஸ்கவுண்ட்டில் வந்து அவங்க க்ளோஸ் டு அபவுட் 5,506 crores வந்து விற்றுருக்குறாங்க. 5,500 கோடிக்கு வந்து ப்ரமோட்டர்ஸ் வந்து விற்று அதை காசாக்கிட்டாங்க. அப்போ ப்ரமோட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஏன் கம்பெனி இதுதான் உச்சம், அவங்களுக்கு இன்டர்னலாக சில விஷயங்கள் தெரியும், மார்க்கெட் கண்டிஷன்ஸ் பற்றி தெரியும். நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். சம்வேர் நியர் தி ஹை, இது நாளைக்கு தான் ஹைன்றதை நம்ம பேசல. எப்பயுமே வந்து சம்வேர் நியர் தி ஹை வந்து தே ஹவ் எக்ஸிட்டிங். அப்போ ப்ரமோட்டர்ஸ் வந்து அவங்களோட சேஃப்கார்ட் பண்ணுறாங்க, அவங்க டைவர்சிஃபிகேஷன்ஸ் போகிறாங்க. இண்டிகோ ஓனரும் இதுதான் பண்ணார், டாடா ஸ்டீல்ஸ்லையும் இதுதான் பண்ணுறாங்க. நிறைய கம்பெனிஸில் வந்து ஓனர்ஸ் வந்து டைவர்சிஃபிகேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்று, ரிஸ்க் அவேஷன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, கேஷ் ஆக்குறாங்க. மார்க்கெட் உச்சத்தில் வந்துருச்சுன்றது கேஷ் ஆக்கிட்டாங்க. இந்த விஷயத்தை தான் நான் வந்து உங்கள்கிட்ட கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக நான் சொல்லிகிட்ருக்கேன். மார்க்கெட் எக்ஸாக்ட் ஹையில் கிடையாது, சம்வேர் நியர் தி ஹையில் இருக்குது. அண்ட் ப்ராபப்ளி இங்கேருந்து ஒரு 1,500 பாயிண்ட்ஸ் போகலாம். 25,500 நிச்சயமாக போகும். 27,000 போகுமான்றது ஒரு கேள்விக்குறி இருக்குது. 29,000 நான் ஒரு டார்கெட் கொடுத்துருக்குறேன், அதுவும் போகுமான்றது தெரியாது. பட் டெஃபினெட்லி அந்த ஹைட்டு போயிட்டு அது 27 இல்லை 25,500க்கு மேலே என்னதுன்றது அந்த லெவல் வந்ததுக்குமா நம்ம பேசிக்கலாம். அங்கேருந்து ஃபால் வந்துச்சுன்னு சொன்னால் பயங்கர ஃபாஸ்ட் ஃபால் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அகெயின் அண்ட் அகெயின் ஐம் சேயிங் ஜூன் இல்லை ஜூலை செகண்ட் ஹாஃப் இல்லை ஆகஸ்ட் மாதத்தில் வந்து வி கேன் சி எ ஷார்ப் ஃபால். இதை வந்து டைம் சைக்கிள் பிரகாரம் நம்ம பேசுகிறோம். இந்த விஷயத்தை எல்லாமே, இந்த அனாலிசிஸ் இருக்கட்டும்ல, நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஆகட்டும், பேசிக்ஸ்லேருந்து வாட் இஸ் கேண்டில் ஸ்டிக்லேருந்து ஆரம்பித்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம், கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறோம். ஒன்று, எப்படி ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணணும், எப்படி அனாலிசிஸ் பண்ணணும், எப்படி லாங் டேர்முக்கு வந்து நீங்கள் பிக்கப் பண்ணணும் ஸ்டாக்கு, எப்படி வந்து ஷார்ட் டேர்ம் நாளைக்கு எப்படி இருக்கும், நாளான்னைக்கு எப்படி இருக்கும், அடுத்த 1 ஹவரில் எப்படி இருக்கும், 15 மினிட்ஸில் எப்படி இருக்கும், இன்ட்ராடே, இது எல்லாமே வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ப்ளஸ் இதில் அனாலிசிஸ் இருக்குது, லாங் டேர்ம் சார்ட் பார்க்கும்போதும் உங்களுக்கு ரோட் மேப் கிடைக்குது, இன்க்ளூடிங் எலியட்ஸ் வேவ்லாம் நம்ம வந்து டீச் பண்ணுவோம். அண்ட் நடுப்புற வந்து ஆப்ஷன் அனாலிசிஸ். இந்த ஆப்ஷன் அனாலிசிஸில் வந்து we always teach entire ஆப்ஷன் க்ரீக். ஆப்ஷன் க்ரீக் நீங்கள் கற்றுக்கிட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸில் நீங்கள் எக்ஸ்பர்டீஸ் ஆகும் போதும் மார்க்கெட் எந்த டைரக்ஷன் போகுன்றது கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் வந்து சொல்ல முடியும். நீங்கள் வந்து சார்ட்டுக்கு முன்னாடி லைவ் மார்க்கெட்டில் உட்காந்துட்டு இருக்கும் போதும் அட்லீஸ்ட் ஒரு 1 minute 2 minutes முன்னாடி வந்து உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும் மார்க்கெட் இந்த டைரக்ஷனில் தான் போகுதுன்றது.
இது வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைவாக பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு இது மாதிரி எக்ஸ்பர்டீஸ் நீங்கள் கற்றுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எங்களோட ட்ரைனிங் பேட்ச் மிக விரைவில் ஆரம்பிக்கிறோம். இது விஷயமா எங்கள் கால் சென்டர் நம்பர் கால் பண்ணுங்கள். 9444468888. ஃபேன்சி நம்பர், ஈஸியாக இருக்கும். நீங்கள் கால் பண்ணுங்கள், ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. இதே மாதிரி ப்ரீ ஐபிஓ ஸ்டாக்ஸ். ஏன் ப்ரீ ஐபிஓ ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம அடிக்கடி நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னா, ப்ரீ ஐபிஓ ஸ்டாக்ஸில் என்கிட்ட வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 300-350 ஸ்டாக்ஸ் வந்து இருக்குது. ஆனால் ஊர் பேர் தெரியாத ஸ்டாக்ஸை வந்து நான் விற்கிறது கிடையாது. ஏன் விற்கிறது கிடையாது? 2 ரீசன்ஸ். ஒன்று, மார்க்கெட் சரியும் போதும் இதுவும் சரியறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் நம்ம கொடுக்கறது வந்து சம் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்டாக்ஸாக தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் NSDL, இது ரெண்டுமே வந்து மோனோபொலி ஸ்டாக்கு. இப்போ வந்து எக்ஸ்சேஞ்சுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2 எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாக்ஸ் தான் இருக்குது. BSE NSE இருக்குது. மெட்ரோ ஒன்று இருக்குது, பட் அது வந்து டைம் பிடிக்கும் வரத்துக்கு. அடுத்தது வந்து எடுத்துக்கிட்டோம்னா CDSL. நீங்கள் வாங்குகிற ஸ்டாக்ஸு இல்லை வாங்குகிற மியூச்சுவல் ஃபண்டை வந்து ஏதாச்சும் ஒரு டப்பாவில் போய் போட்டாகணும். அந்த டப்பா என்னது? 2 தான், CDSL NSDL. ஸோ இது மாதிரி ஒரு பெஸ்ட் ஸ்டாக்ஸ் நம்ம விற்கும் போதும் ஐபிஓவில் உங்களுக்கு கிடைக்குமான்றது தெரியாது. பட் வாங்கி வைக்கிறதுல வந்து அட்வான்டேஜ், ரிஸ்க் ரொம்ப கம்மி. அண்ட் டெஃபினட்டாக இவங்க ஐபிஓஸ் வரும் போதும் ப்ராபப்ளி அடுத்த ஒரு 1.5-2 இயர்ஸ் மைண்ட் செட்டோட நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் டெஃபினெட்லி இட் குட் பி எ ஜாக்பாட். ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் பண்ணல, பட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வச்சுக்கிட்டு ப்ளஸ் அவங்க இருக்கிற பிஸ்னஸ் வச்சுட்டு நம்ம பேசுகிறோம். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ரீ ஐபிஓ ஸ்டாக்ஸ். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள். அதே நம்பர் 9444468888க்கு. மார்க்கெட்டுக்கு வரலாம். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி 750 பாயிண்ட்ஸ் அப்பு, சூப்பர் டூப்பராக மேலே போச்சு. யூஎஸ் இப்போ தான் மணி வந்து இப்போ 6:40 ஆகுது. 6:15 பக்கமாக வந்து உங்களுக்கு யூஎஸோட ஜாப் டேட்டாஸ் வந்துச்சு. 1,39,000 பீப்புளுக்கு, எக்ஸ்ட்ரா பீப்புளுக்கு வந்து ஜாப் கிடச்சிருக்கு. அப்போ யூஎஸ் டேட்டாவும் பாசிட்டிவ், யூஎஸ் மார்க்கெட்டும் பாசிட்டிவ். ஆனால் அந்த யூஎஸ் மார்க்கெட்டை வந்து இப்போ நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் ரைட் நவ் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா க்ளோஸ் டு அபவுட் 360 பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸில் இருக்குது. செம்ம டேட்டா இல்லை? ஒரு எக்ஸ்ட்ரா வந்து 1,39,000 பேத்துக்கு வேலை கிடச்சிருக்கு யூஎஸில். இதெல்லாம் கொண்டாடுவாங்க. மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 360 பாயிண்ட்ஸ் ஏறிக்கிட்டே இருக்குது. ஆனால் நிறைய நெகட்டிவ் நியூஸும் வருது. ஏன் நெகட்டிவ் நியூஸ் வருது? எஸ், டாலர் இண்டெக்ஸும் பாசிட்டிவில் தான் இருக்குது. நேற்று வந்து பிலோ 99 இருந்துச்சு, 98 சம்திங் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து 99.12 ஏறி இருக்குது. கொஞ்சம் அந்த மேலே தூக்கி இருக்குது. பட் பாண்ட் மார்க்கெட்லேயும் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டுருக்கு. நேற்று வந்து 4.87 இருந்துச்சு, இன்றைக்கி 4.93 இருக்குது. அப்போ பாண்ட் மார்க்கெட் இஸ் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் 5. இந்த தர உடச்சிச்சுன்னு சொன்னால் ப்ராபப்ளி 5.3, 5.4, 5.5க்கு போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. நேற்று நீங்கள் வந்து எல்லா யூடியூப் சேனல்லையும் பார்த்துருப்பீங்க, எல்லா நியூஸ் சேனல்லையும் பார்த்துருப்பீங்க, ட்ரம்ப்பும் எலான் மஸ்க்கும் அடிச்சிக்கிறாங்க, கேவலமாக அடிச்சிக்கிறாங்க. ட்ரம்ப் வந்து பெரிய அமௌண்ட்டை வந்து செலவு பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்காரு. ஒன்று. இன்னொன்று வந்து டேக்ஸ் கட் பண்ணிகிட்ருக்காரு. எலான் மஸ்க் சொல்கிறாரு, அப்பா பண்ணுறது வந்து தப்பு, இட்ஸ் அ சூசைடல். யூஎஸ் வந்து நீ பண்ணுற செலவில் ரிசெஷனில் போயிடும். ப்ராபப்ளி அவர் சொல்கிறது வந்து 3rd குவார்ட்டரில் வந்து ரிசெஷன் போகும். 3rd குவார்ட்டர்னால் என்னது? செப்டம்பர் மாதத்தில் உள்ள ரிசெஷனில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்றாரு. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். ஸோ நம்மளோட அனாலிசிஸும் நேற்று எலான் மஸ்க் வந்து ட்ரம்ப்புக்கு சொல்கிற அனாலிசிஸும் ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகுது. நம்ம 6 மாதமாக கத்திக்கிட்டு இருக்கோம், அவர் நேற்றுலேருந்து கத்த ஆரம்பிச்சிருக்கிறார். எஸ், ப்ரெஸ் தி பேனிக் பட்டன். எனிவேர், எங்கேயோ ஒரு இடத்துல வந்து டைம் சைக்கிள் வந்து மேட்ச் ஆகுது. தலைவருக்கு மூளை நிறையா இருக்குது, அவர் வந்து பேசலாம், டேட்டாஸ் பாயிண்ட்டும் நிறையா இருக்குது. அண்ட் கவர்மெண்ட் ஜாபில் இப்போ இருந்தார், யூஎஸ் கவர்மெண்ட் ஜாபில் இருந்தார். ஸோ ஹி ஹஸ் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். எப்பயுமே வந்து ஒரு யூஎஸில் வந்து ஒரு பாசிட்டிவ் டேட்டா வருது, இந்த மாதிரி ஜாப் டேட்டாலாம் செம்ம பாசிட்டிவ் டேட்டாஸ் வந்துச்சுன்னு சொன்னால் ஒன்று ஸ்டாக் மார்க்கெட் பற்றிக்கிட்டு மேலே போகும். அடுத்தது வந்து கமாடிட்டிஸ் எல்லாம் கீழே விழுவும். எஸ்பெஷலி வந்து கோல்டு, சில்வர் இதெல்லாம் கீழே விழுவும். கோல்டு விழுவே இல்லை. கோல்டு இன்ஃபேக்ட் சொல்ல போனால் $3 ப்ளஸ் ஆகிருக்கு. சில்வர் வந்து ஆல்மோஸ்ட் 2% வந்து ப்ளஸ் ஆகிருக்கு. சில்வர் வந்து ஆல்மோஸ்ட் 42 இயர்ஸ், எவ்வளோ 42 இயர்ஸ் லெவலை வந்து பிரேக் பண்ணுது. சம்வேர்
ஒரு 8-10 மாதத்துக்கு முன்னாடி வந்து நம்ம சொல்லியிருந்தோம் சில்வர் வந்து க்ளோஸ் டு அபவுட் 2 lakh rupees பக்கமாக வரும், ஒரு நெக்ஸ்ட் 2 years பீரியடில் வந்து 2 lakh rupees பக்கமாக வரும்ன்றதை நம்ம பேசியிருந்தோம். ப்ராபப்ளி அது வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. நம்ம $32-33 இருந்தப்போ நம்ம சொன்னோம் $64 வந்து அதுக்கு டார்கெட்ன்றது. இப்போ சில்வரை பொறுத்த வரைக்கும் ருப்பி டேர்ம்ஸில் எடுத்துக்கிட்டனால் 1,25,000 பக்கமாக வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது மிக விரைவில். இன்றைக்கி சில்வர் சென்னையில் ஹோல்சேல் ரேட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1,09,000க்கு ஒரு 100 rupees கம்மியாக இருக்குது. 1,08,900 rupeesல வந்து ட்ரேட் ஆகிருக்கு. இது 999 குவாலிட்டி 1 kg சில்வர் பார் ஜிஎஸ்டியோட. கோல்டும் அப்படியே பார்த்துடலாமே. கோல்டு அதே லெவலில் தான் நிற்கிது, ஒன்றும் பெரிய மாற்றம் கிடையாது. 10,000 rupees, 10,030-35 அந்த லெவலில் இருக்குது. ஸோ 10,050 நீங்கள் வச்சிங்களேன், 10,050 per gram of 24 carat கோல்டு. ருப்பியை பொறுத்த வரைக்கும் நேற்று லெவலில் தான் இருக்குது, 85 rupees 70 பைசாவில் தான் நிற்கிது. ஸோ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் தோ டேட்டா நல்லா இருக்குது, யூஎஸ் மார்க்கெட் ஷூட் ஆகுது, பட் மற்ற டேட்டாஸ் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணலை. ஸோ இது கண்ணாமூச்சி விளாண்டுட்டுருக்கு. ஸோ இது மனசில் வச்சுக்கிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள், இல்லை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஸ்டாப் லாஸ் போடுறது வந்து புத்திசாலித்தனமாக இருக்கும். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.